இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ட்ரம்களை வீட்டில் அரிசி கோதுமை தானியங்களை சேமித்து வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். சிலர் இதை தண்ணி தொட்டியாகவும் பயன்படுத்தி வருவாங்க. ஆனால் இந்த கேஸில் அந்த ட்ரம்மை பயன்படுத்தினது அதுக்காக இல்லை. போலீஸார் ஒரு வீட்டில் இருந்து ஒரு பெரிய ட்ரம் ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. அது ரொம்பவே கனமாக இருந்ததுனால யாராலையும் அதை தனியாக நகர்த்தக்கூட முடியலை. அதுக்குள்ளே சிமெண்ட் நிரப்பப்பட்டிருந்திருக்கு. ஆனால் அதுக்குள்ளே சிமெண்ட் மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பொருளும் மறைக்கப்பட்டிருந்திருக்கு. அதுலேருந்து ரொம்பவே துர்நாற்றம் வந்தபடி இருந்திருக்கு. போலீஸ் அந்த ட்ரம்மை உடைச்சி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அதை உடைக்க முடியாததுனால அதை தூக்கி கொண்டு போய் காங்கிரீட் வெட்டுற இயந்திரத்தோட உதவியோட அதை உடைச்சி பார்க்குறாங்க. அந்த ட்ரம்மை முழுசா வெட்டி பார்க்கிறப்பதான் அதுக்குள்ள ஒரு மனித சடலம் பல நாட்களுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருகிறது. இந்த சம்பவம் நடந்த வீடு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மீரட் மாவட்டத்தில் பிரம்மபுரி இந்திரா நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் 3 பேர் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அதில் 35 வயதான சௌரத் ராஜ்புத் என்பவரும் அவரோட 27 வயசு மனைவி முச்கான் ராஜ் தோகி என்பவரும் அதோட அவங்களுக்கு 6 வயசுல ஒரு மகளும் இருந்திருக்காங்க. சௌரப் லண்டன்ல ஒரு பேக்கரியில வேலை செஞ்சு வந்திருக்கார். மனைவியும் மகளும் அந்த வாடகை வீட்டில் தனியாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இந்த வருடம் அதாவது 2025 பிப்ரவரி மாத தொடக்கத்தில் சௌரப் லண்டனில் இருந்திருக்கார். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மனைவியோட பிறந்த நாளும் அதே மாதம் 28ஆம் தேதி மகளோட பிறந்த நாளும் இருக்கிறதுனால சௌரப் சில நாட்கள் விடுமுறை எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்து குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ண விரும்பி இருக்கார். ஸோ அவரோட பிளான் படி பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2025 லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கார். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு மனைவியோட பிறந்த நாளை சந்தோஷமாகவும் கொண்டாடி இருக்கார். முச்கானோட தாத்தா ஒரு ஜோசியராக இருந்திருக்கார். முச்கானுக்கு அடிக்கடி அவளோட தாத்தா வீட்டுக்கு போற பழக்கம் இருந்திருக்கு. 2016 ஒரு வாட்டி சௌரப்பும் அவங்களோட அம்மாவோட அங்க ஜோசியம் பார்க்க வந்தப்பதான் முஸ்கானுக்கும் சௌரப்புக்கும் முதல்ல அறிமுகம் ஏற்பட்டிருக்கு. 2016க்கு பின்னாடி இருவரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை இவங்களோட குடும்பத்துக்கிட்ட சொன்னப்போ 2 குடும்பமும் இவங்களோட காதலை ஒத்துக்கொள்ளல. அதனால வீட்டை விட்டு ஓடி போய் நீதிமன்றத்தில் வச்சு திருமணம் பண்ணிக்கொள்றாங்க. குடும்பத்தோட விருப்பத்துக்கு மாறா திருமணம் பண்ணினதுனால 2 குடும்பமும் அவங்க மேல கோபத்துல தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல முஸ்கான் குடும்பம் சௌரப்பை மருமகனா ஏற்றுக்கொண்டாலும் சௌரப்போட குடும்பம் முச்கான மருமகளா ஏற்றுக்கொள்ளல. இருந்தாலும் 2 பேரும் சௌரப்போட வீட்டுல தான் திருமணமாகின புதுசுல இருந்து வந்திருக்கிறாங்க. முச்கானுக்கு ஏற்கனவே மாமியாரோடவும் கணவரோட சகோதரங்களோடவும் ஒத்து போகல. எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக பிரச்சனை இருந்து கொண்டே இருந்திருக்கு. சின்ன விஷயங்களுக்கும் சண்டை போட்டிருக்கிறாங்க. காலையில தாமதமா எழும்புறது, வீட்டு வேலைகளுக்கு உதவி செய்யறதில்ல. முச்கான் தன்னோட சொந்த வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்துறதுனால முச்கானுக்கும் சௌரப்போட குடும்பத்துக்கு இடையிலையும் நிறையவே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இதை சகிச்சு கொள்ள முடியாத சௌரப் மனைவியோட வீட்டை விட்டு வெளியேறி வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருக்கார். இப்படி இருக்கிறப்பதான் திருமணமாகி 3 வருடங்களுக்கு பின்னாடி 2019 சௌரப்புக்கும் முச்கான் தம்பதிக்கும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதன் பின்னாடி பழைய உறவுகளும் ஒன்று சேர ஆரம்பிக்குது. அதன் பின்னாடி தான் சௌரப் வேலை விஷயமா வெளிநாடு போயிருக்கார். இந்த வருடம் சௌரப் வீட்டுக்கு திரும்பி வந்த பின்னாடி அதாவது 2025 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முச்கான் எந்த வேலைகளும் வீட்டில் செய்யறதில்ல, சமைக்கிறதும் இல்லை. அதனால கொஞ்ச நாளாவே சாப்பாடு கடையிலிருந்து ஆர்டர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 முறை டெலிவரி பாய் அந்த வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு போறத பக்கத்து வீட்டுக்காரங்களே பார்த்துருக்காங்க. இதனால சௌரப் சாப்பாடு எடுக்கிறதுக்காக அவரோட அம்மா வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கார். இந்த நாட்களில் சௌரப்போட மகளுக்கு பள்ளியில தேர்வும் நடந்து கொண்டிருந்திருக்கு. அப்படித்தான் மார்ச் மாதம் 1ஆம் 2ஆம் 3ஆம் தேதிகளில் சௌரப் அவரோட அம்மா வீட்டில் சாப்பாடு எடுக்கிறதுக்காக போயிட்டு வந்திருக்கார். ஆனால் மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு சௌரப் அந்த வீட்டுக்கு வந்திருக்கல. சௌரப்போட உறவினர்கள் கடைசியா அவரை மார்ச் 3ஆம் தேதி தான் பார்த்ததா சொல்றாங்க. அடுத்த நாள் மார்ச் மாதம் 4ஆம் தேதி வழக்கம் போல சௌரப்போட அம்மா சாப்பாட்டு பொட்டலத்தை கட்டி வச்சுட்டு சௌரப் வந்து எடுத்துட்டு போவான் என்று காத்து கொண்டிருக்கா. ஆனால் சௌரப் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கல. அவனோட மொபைல் ஃபோனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. சௌரப்பும் முச்கானும் சுற்றுலா ஒன்றுக்கு போயிருக்கிறதா சௌரப்போட குடும்பத்துக்கு தகவல் கிடைச்சிருக்கு. முச்கான் அவளோட மகளை அவளோட அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருக்கா. ஆனால் மகளுக்கு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறதுனால சௌரப் அதை பாதியில் விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பில்லை. அதோட சௌரப் அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்லாம தூர இடங்களுக்கு திடீரென்று போறதுக்கும் வாய்ப்பில்லை. மார்ச் மாதம் 5ஆம் தேதி சௌரப் அவரோட பயணம் பற்றிய புகைப்படங்களையும் தங்கியிருந்த ஹோட்டல்களையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பதிவு பண்ணியிருக்கார். இதை பார்த்ததும் சௌரப் குடும்பம் அதை பெருசா எடுத்துக்கொள்ளல. இருவரும் சேர்ந்து விடுமுறையை கழிக்கிறாங்க என்றுதான் ஆரம்பத்தில் நினைச்சிருக்காங்க. அதாவது நீண்ட நாட்களுக்கு பின்னாடி சௌரப் வெளிநாட்டில இருந்து வந்ததுனால 2 பேரும் இந்த மாதிரி ஓய்வு நேரத்தை செலவு பண்றதா தான் எல்லாருமே நம்பி இருக்காங்க. எத்தனை வாட்டி கால் பண்ணினாலும் சௌரப் அந்த காலை எடுத்து பேசி இருக்கல.
இருக்கல. ஒரு நாள் சௌரப்போட குடும்பத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னா சௌரப்போட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுற எந்த ஒரு புகைப்படத்திலையும் அவரோட புகைப்படம் எதுவுமே இருந்திருக்கல. பேருந்து, வீடுகள், ஹோட்டல்கள், மலைப்பிரதேசம் போன்ற புகைப்படங்கள் மாத்திரம்தான் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடப்பட்டிருந்திருக்கு. அதோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடப்பட்ட அதே கணத்துல கால் பண்ணி பார்க்குறப்பவும் சௌரப் காலை எடுத்து பேசாம தவித்து வந்திருக்கார். அதுக்காக நிறைய சாக்குகளை சொல்லி வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தியும் அனுப்பியிருக்கார். அதிக சத்தம் இருக்கிற பாட்டியில் இருக்கிறதுக்காகவும் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறதாகவும் சொல்லி கால் பேசுறத தவித்து வந்திருக்கார். மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு முஸ்கான் அவளோட அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கா. அதில் தங்கிட்ட இருந்த பணம் தீர்ந்து போயிட்டதாகவும் தனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பும்படியும் கேட்டிருக்கா. உங்களோட தான் உன் கணவர் இருக்காரே, அவர்கிட்ட கேட்கலாமே, இதுக்காக என்கிட்ட பணம் கேட்குறான்னு முஸ்கானோட அம்மா கேட்டப்போ முஸ்கான் காலை திடீரென்று கட் பண்ணியிருக்கா. முஸ்கான் பேசின விதமும் அவளோட அம்மாவுக்கு சந்தேகத்தை வர வச்சிருக்கு. மார்ச் மாதம் 18ஆம் தேதி மீரூட்டில் இருக்கிற அவளோட வாடகை வீட்டுக்கு முஸ்கான் திரும்பி இருக்கா. ஆனால் அவளோட சௌரப் வந்திருக்கல. முஸ்கான் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. அன்னைக்கு மதியம் முஸ்கான் அவளோட வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணி தன்னோட மகள்கிட்ட பேசணும்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கா. அதே நாள் மாலை 4 மணிக்கு அவளோட அம்மா வீட்டுக்கு குழந்தைய கூட்டிட்டு வர முஸ்கான் போயிருக்கா. சௌரப்போட மகள் தாயை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாலும் அடுத்ததா அப்பா எங்கென்று தாய்கிட்ட கேட்டிருக்கா. மார்ச் மாதம் 3ஆம் தேதி இரவு அன்னைக்கு சௌரப்போட சகோதரர், சகோதரி, மைத்துனர் 3 பேரும் அந்த வாடகை வீட்டுக்கு வந்ததாகவும் சௌரப்போட அவங்க சண்டை போட்டதாகவும் அதனால ஏற்பட்ட வாய் தகராறுல சௌரப்பை அவங்க கொலை பண்ணிட்டதாகவும் அதன் பின்னாடி தன்னை சிம்லாவுக்கு கூட்டிக் கொண்டு போனதாகவும் சொல்லியிருக்கா. முஸ்கான் சொன்ன இந்த கதையை அவங்களோட வீட்டாக்கள் யாருமே நம்பி இருக்கல. அதோட எதுக்காக முஸ்கான் இப்படி சொல்லணும் என்ற கேள்வியும் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. முஸ்கானும் சௌரப்பும் திருமணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியேறிய பின்னாடி வாடகைக்கு வீடு எடுத்து தங்குறாங்க. அப்போ சௌரப் ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்திருக்கார். குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி குடும்ப பொறுப்பு அதிகமானதுனால சௌரப் அவரோட நண்பரோட உதவியோட லண்டன் போயிருக்கார். சௌரப் லண்டன் போன பின்னாடி முஸ்கானோட வாழ்க்கையில ஒரு புது அறிமுகம் கிடைக்குது. அந்த நபரோட பெயர் சாஹில் சுக்லா. அவனோட மூத்த சகோதரன் லண்டன்ல இருக்கிற ஐடி நிறுவனம் உள்ள வேலை செஞ்சு வந்திருக்கான். சாஹிலுக்கு மூட நம்பிக்கை, சூனியம், பேய், ஆவிகள் என்ற நம்பிக்கை ரொம்பவே இருந்து வந்திருக்கு. 2019 முஸ்கானுக்கு மகள் பிறந்த பின்னாடி தான் சாஹிலோட அறிமுகம் கிடைச்சிருக்கு. முன்னாடியே இவங்க 2 பேரும் சுவாமி விவேகானந்தர் பள்ளியில 7ஆம் 8ஆம் வகுப்பு படிச்சு வந்திருக்காங்க. பின்னாடி சாஹில் வேற பள்ளிக்கு போய் படிச்சிருக்கான். 9ஆம் வகுப்பு தோல்வி அடைஞ்சதுனால முஸ்கானும் படிப்பை நிறுத்தி கொண்டிருக்கா. 2019 இவங்க பள்ளியில படிச்ச நண்பர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று புதுசா திறந்திருக்காங்க. அதுல முஸ்கானும் சாஹிலும் நண்பர்களாக இணைஞ்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க 2 பேருமே சாதாரணமாக சட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு கெட் டுகெதர்னு ஒரு மால் ஒன்றில் ஏற்பாடு செய்கிறாங்க. அங்கே தான் சாஹிலும் முஸ்கானும் ஒருத்தர் நேரில் சந்திச்சு கொள்றாங்க. முஸ்கான் மகள் வளர்ந்த பின்னாடி பள்ளி ஒன்றில் சேர்க்கப்படுறா. அதுல இருந்து இருவருமே அவங்களோட வீட்டில் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. சாஹிலோட பழக்கம் காரணமா முஸ்கானுக்கு போதை பழக்கம் ஏற்படுகிறது. மகளை அம்மா வீட்டில் விட்டுட்டு முஸ்கான் சாஹிலும் ஒன்னா மது விருந்துகளை அவளோட வீட்டிலேயே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கணவர் வெளிநாட்டில இருந்து அனுப்புகிற பணத்தை ஆன்லைனில் உணவு ஆர்டர் பண்ணுறதுக்காகவும் சாஹிலோட சேர்ந்து மது குடிக்கிறதுக்காகவும் செலவு பண்ணியிருக்கா. இப்படி சாஹிலோட முஸ்கானுக்கு இருக்கிற தவறான பழக்கம் பற்றி வீட்டு உரிமையாளர் மூலம் சௌரப்புக்கு தெரிய வந்திருக்கு. இதனால 2021ஆம் ஆண்டு சௌரப் லண்டன்ல இருந்து நாட்டுக்கு திரும்புறார். சௌரப் எவ்வளவோ அவளை மாற்ற நினைச்சாலும் முஸ்கான் சாஹிலோட பழக்கத்தை நிறுத்தி கொள்ளல. இதனால 2021 இவங்க திருமணம் விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு. பின்னாடி சௌரப் மகளுக்காக விவாகரத்து முடிவை கைவிட்டிருக்கான். மகளுக்காக கணவன் மனைவி 2 பேருமே சமாதானமாக்கி கொள்றாங்க. சாஹிலோட உறவுல இருந்து விலகி இருக்கிறதாகவும் முஸ்கான் முடிவு பண்ணியிருக்கா. சௌரப்போட குடும்பமே கொலை பண்ணிட்டாங்க என்று முஸ்கான் சொன்னதை முஸ்கானோட குடும்பத்தாலேயே நம்ப முடியல. அவங்க கொஞ்சம் சத்தமா அதட்டி கேட்டப்பதான் மனமுடைஞ்சு போயிருந்த முஸ்கான் அவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது அவளும் சாஹிலும் சேர்ந்து சௌரப்பை கொலை பண்ணிட்டதா சொல்றா. முஸ்கானோட குடும்பம் அவளை கூட்டிட்டு காவல்துறைக்கு போறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சௌரப் காணாமல் போயிருந்ததுனால சௌரப்போட குடும்பமும் முன்னாடியே காவல்துறையில இது பற்றி புகார் செய்திருக்காங்க. மார்ச் மாதம் 18ஆம் தேதி மாலை அன்னைக்கு காவல்துறை சாஹிலையும் முஸ்கானையும் கைது பண்றாங்க. சௌரப் வெளிநாடு போன பின்னாடி 2023 2 பேரும் மறுபடியும் சந்திச்சு நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சாஹித்தோட மூட நம்பிக்கை பழக்கமும் முஸ்கானுக்கு தெரிய வருகிறது. சாஹில் அவனோட இறந்த அம்மாவின் ஆவி கூட ஸ்னாப்சாட் சமூக ஊடக செயலி மூலமா தொடர்புல இருப்பதாக முஸ்கான் கிட்ட சொல்லி இருக்கான். அவனோட அம்மா சொல்ல நினைக்கிறத அந்த சமூக ஊடகம் மூலமா தனக்கு ஏதாவது ஒரு வகையில குறுஞ்செய்தி அனுப்பி
தெரியப்படுத்துவாங்க என்றும் அவங்க சொல்றத அப்படியே தான் பின்பற்றி நடப்பதாகவும் சொல்லியிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி முஸ்கான் அவளோட சகோதரன் மொபைல் எண்ணை பயன்படுத்தி ஸ்னாப்சாட் கணக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்கா. சாஹில் அந்த செய்தி தன்னோட அம்மா கிட்ட இருந்து வருவதாக எண்ணி மூட நம்பிக்கையில அவளோட பேசி பழக ஆரம்பிக்கிறான். முஸ்கானும் சாஹிலோட தாய் பேசுறது போல தினமும் பேசி சாஹில் கூட ஸ்னாப்சாட்ல சட் பண்ணி பேசி வந்திருக்கா. சாஹிலுக்கு முன்னாடியே போதை பழக்கம் இருந்ததுனால இந்த விஷயத்துல சாஹில் ரொம்பவே தீவிரமாக நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல இரண்டு பேரோட உறவு தொடர வேண்டுமா இருந்தா சௌரப்ப முஸ்கான் வாழ்க்கையில இருந்து இல்லாம பண்ணணும்னு சாஹிலுக்கு ஸ்னாப்சாட்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதனால 2024 இருந்தே சௌரப்ப கொலை பண்றதுக்கு இரண்டு பேரும் திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த செய்தியை அனுப்பினது சாஹிலோட அம்மாவோட ஆத்மா போல நடிச்சிட்டு வந்த முஸ்கான் தான். அதன் பின்னாடி சௌரப்ப எப்படியெல்லாம் இரண்டு பேரும் கொல்லலாம் என்று டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தூக்க மாத்திரை கொடுத்து சௌரப்ப தூங்க வச்ச பின்னாடி கத்தியால வெட்டி கொண்டுட்டு அடக்கம் பண்ணிடலான்னு முடிவு பண்றாங்க. பின்னாடி அதை கைவிட்டுட்டு அடக்கம் பண்றதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் தீர்வு இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் 2025 பிப்ரவரி 24 அன்னைக்கு சௌரப் இந்தியாவுக்கு வார செய்தியை முஸ்கான் கிட்ட சொல்லி இருக்கா. இதுல இருந்து முன்னாடியே பண்ணின பிளானை செய்யறதுக்கு இதுதான் சரியான நேரம் என்று இரண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. இரவுல தூக்கம் இல்லைன்னு சொல்லி சில மாத்திரைகளை எழுதி வாங்கி கொள்றா. பின்னாடி கூகுள் போயிட்டு சர்ச் பண்ணி பவர்ஃபுல்லான செடேட்டிவ் மாத்திரை ஒன்று கண்டுபிடிச்சு அவளாகவே அந்த வைத்தியர் கொடுத்த சிட்ல எழுதி கொள்றா. பின்னாடி அதை கொண்டு போய் மருந்தகத்தில் கொடுத்து அந்த மாத்திரையையும் வாங்கி இருக்கா. வைத்தியர் எழுதி கொடுத்ததுன்றதுனால மருந்தக உரிமையாளருக்கும் முஸ்கான் மேல சந்தேகம் ஏற்படல. அதன் பின்னாடி கடையொன்னுக்கு போய் இரண்டு பெரிய கத்திகளையும் வாங்கி இருக்கா. முஸ்கானோட பிறந்தநாள் அன்னைக்கு சௌரப்ப கொள்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு மதுவில் தூக்க மாத்திரை போட்டு வச்சிருக்கா. ஆனால் சௌரப் அன்னைக்கு அந்த மதுவை குடிக்கலை என்பதனால அந்த பிளான் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதன் பிறகு மார்ச் மாதம் 3ஆம் தேதி சௌரப் அவரோட வீட்டில் இருந்து சாப்பாட்டு பொட்டலமான கொண்டு வந்து அதை ஒரு தட்டில் போட்டு எடுத்து வர சொல்லி முஸ்கான் கிட்ட கொடுத்திருக்கார். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட முஸ்கான் தான் வைத்திருந்த மாத்திரைகளை அந்த சாப்பாட்டில் கலந்து கொடுத்திருக்கா. அந்த சாப்பாடை சாப்பிட்ட பின்னாடி இரவு 9:30 மணிக்கெல்லாம் சௌரப் தூக்கத்துக்கு போயிருக்கார். மருந்து வேலை செய்யணும் என்று காத்து கொண்டிருந்த முஸ்கான் இரவு 11 மணி போல சாஹில அவங்களோட வீட்டுக்கு வர வச்சிருக்கா. வாங்கி வந்த கத்தியை வச்சு இரண்டு பேருமே 3-4 வாட்டி சௌரப்போட நெஞ்சில குத்தி இருக்காங்க. இறந்த சடலத்தை அன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. முஸ்கான் வீட்டில் தனியே தங்க பயமா இருந்ததுனால சாஹிலோட வீட்டுக்கு போய் தங்கி இருக்கா. அடுத்த நாள் மார்ச் மாதம் 4ஆம் தேதி காலையில வீட்டுக்கு திரும்பி வந்து சௌரப்போட சடலத்தை மறைக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தைக்கு போய் பெரிய ட்ரம் ஒன்னையும் சிமெண்ட்டையும் வாங்கி வந்திருக்காங்க. சௌரப்போட உடல்களை 15 துண்டுகளா வெட்டி அந்த ட்ரம் உள்ள வச்சு சிமெண்ட்டை கொட்டி மூடி இருக்காங்க. அதன் பின்னாடி ஒரு வண்டி ஒன்றை புக் பண்ணி அங்கிருந்து சிம்லா மணாலிக்கு சுற்றுலா கிளம்பி இருக்காங்க. அங்க ஒவ்வொரு கொட்டல்களை தங்கி இருக்காங்க. அங்க இருந்தப்பதான் முஸ்கான் சௌரப்போட மொபைல் போன்ல இருந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணி இருக்கா. இரண்டு பேரோட மொபைல் போனையும் செக் பண்ணி பார்க்கறப்போ இரண்டு பேரும் ஒன்னா ஹோலி பண்டிகை கொண்டாடினதும் சாஹிலோட பிறந்த நாள்ல கேக் வெட்டி கொண்டாடினதும் பாட்டி கொண்டாடினதும் அவங்களோட மொபைல் போன்ல காணொலியா பதிவு செய்யப்பட்டிருந்திருக்கு. சௌரப்போட வங்கி கணக்குல இருந்து எடுக்கப்பட்ட பணம் தீர்ந்து போனதுக்கு பின்னாடி முஸ்கான் மறுபடியும் அவளோட வீட்டுக்கு திரும்பி இருக்கா. சௌரப் கொல்லப்பட்ட 15 நாட்களுக்கு பின்னாடி அவரோட உடல் அவங்க தங்கியிருந்த வாடகை வீட்டுல ட்ரம் ஒன்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கல்யாணத்துக்கு பின்னாடி வர தவறான உறவும் போதை பழக்கமும் ஒரு குடும்ப பெண்ணை எந்த அளவு மாற்றுமேன்றதுக்கு இந்த கேஸ் ஒரு நல்ல உதாரணம் கூட.